Hi, welcome back to Mathemax. இன்னைக்கு நம்ம class 10 exercise 2.2ல first sumல second subdivision தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, find the zeros of the following quadratic polynomials and verify the relationship between the zeros and their coefficients. ஸோ ஆல்ரெடி நம்ம இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துட்டோம். அதில் நல்லா ஸ்லோவாக எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த சப்டிவிஷன் கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம், ஆல்ரெடி நமக்கு தெரியுங்கிறனால. ஸோ இதோட ஜீரோஸ் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். ஜீரோஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், லாஸ்ட்டு டேர்மையும் ஃபர்ஸ்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும், அப்படி தானே. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 4s ஸ்கொயர் இன்ட்டு 1 4s ஸ்கொயர். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டீ போட்டுடணும். நம்ம டீ மெத்தட்லாம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் பண்ணும்போது, அதாவது ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 4s ஸ்கொயர் வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது சென்டரில் இருக்க -4s வரணும், சரியா. இப்போ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்கும் நமக்கு, 2s இன்ட்டு 2s மல்டிப்ளை பண்ணோன்னா 4s ஸ்கொயர் கிடைக்கும், கிடச்சிட்டு. இப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கணும், -4s கிடைக்கணும். அப்போ -2s ஆட் பண்ணால் -4s கிடச்சிருமா. ஸோ முடிஞ்சிட்டு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்கோ அது அப்படியே டினாமினேட்டரில் எழுதணும். 4s ஸ்கொயர் தான் ஃபஸ்ட் டேர்மு, டிவைடட் பை 4s ஸ்கொயர். ஸோ இப்போ கேன்சல் ஆகுமா, நியூமரேட்டர் இருக்க ஒரு எஸ்ஸும் டினாமினேட்டரில் இருக்க ஒரு எஸ்ஸும் கேன்சல் ஆகும். அதே மாதிரி இங்கே 1 2 2 2s are 4 கேன்சல் ஆகும். அதே மாதிரி இங்கே ஒரு எஸ் இங்கே ஒரு எஸ் கேன்சல் ஆகிரும். 1 2 2 2s are 4. ஸோ இப்போ ரிமைண்டரை எப்படி எழுதணும், ரிமைனிங் இருக்கிறத கீழேருந்து மேலே எழுதணும், டினாமினேட்டரில் இருந்து மேலே எழுதணும். ஸோ 2s மைனஸ் அதில் எதுவுமே இல்லை, 1 தான் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 2s இருக்குது, டினாமினேட்டரில் மேலே -1 இருக்குது. 2s - 1 is equal to 0. இது ஒரு 0வாக கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இங்கேயும் 2s - 1 is equal to 0. இப்போ எஸ்ஸோட வேல்யூ என்னது, 2s is equal to -1 அங்கே போச்சுன்னா +1 ஆகும். s is equal to 1/2 அங்கே போச்சுன்னா டினாமினேட்டரில் போயிடும். அதே மாதிரி இங்கேயும் அதே தான் கிடைக்கும், அப்படி தானே. 2s is equal to 1, s is equal to 1/2. ஸோ நமக்கு என்ன கிடச்சிட்டு, ரெண்டு ஜீரோஸ் கிடச்சிட்டு. ஒரு ஜீரோ என்னது 1/2, இன்னொரு ஜீரோ என்னது அதுவும் நமக்கு 1/2 தான் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஜீரோஸ் ஃபைன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணோம், நெக்ஸ்ட்டு வெரிஃபை பண்ணோம். ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், சம் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு -b/a. ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ் என்னது நமக்கு 1/2 + 1/2. ஜீரோஸ் ரெண்டையும் ஆட் பண்ணோம், இஸ் ஈக்குவல் டு -b/aன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கணும், நமக்கு ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூலாம் தெரிஞ்சிருக்கணும். அதை வேணால் எழுதிக்கலாம். இந்த ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூலாம் எங்கேருந்து எடுப்போம், கிவன் ஈக்குவேஷன்லேருந்து தான் எடுப்போம், கிவன் பாலினாமியலேருந்து தான் எடுப்போம். 4s ஸ்கொயர் -4s + 1 தான் வந்துட்டு என்னது நமக்கு கிவன் பாலினாமியல். இதிலேருந்து a இஸ் ஈக்குவல் டு 4, b இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் -4, c இஸ் ஈக்குவல் டு சியோட வேல்யூ 1. சரியா. இப்போ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா, -b பியோட வேல்யூ -4 டிவைடட் பை ஏயோட வேல்யூ 4. இப்போது இதை 1/2 + 1/2 என்ன ஆகும், 2/2ன்னு வரும். இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் மைனஸும் மைனஸும் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆகும், 4/4ன்னு கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 1 2 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கேயும் 1 வரும். 1 இஸ் ஈக்குவல் டு 1. ரெண்டு சைடும் ஈக்குவலாக வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஃபைண்ட் பண்ணும். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு c/a. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்னால் என்ன, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், 1/2 இன்ட்டு 1/2. ஸோ இங்கே சியோட வேல்யூவும் ஏயோட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணணும். சியோட வேல்யூ என்னது 1, ஏயோட வேல்யூ 4, 1/4. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு கிடைக்கும் 1/2 இன்ட்டு 1/2 1/4 இஸ் ஈக்குவல் டு 1/4. LHS RHS ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, அப்படி தானே. ஹென்ஸ் வெரிஃபை. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாமா. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 6x ஸ்கொயர் -3 7x. ஒன்றும் இல்லை, இதை ஆர்டர் மாற்றி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நம்ம ஆர்டரை ஃபஸ்ட் எழுதிடலாம். 6x ஸ்கொயர் -7x -3 இதுதான் வந்துட்டு என்னது கிவன் பாலினாமியல். ஸோ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு லாஸ்ட் டேர்மையும் ஃபர்ஸ்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுவோம்.
லாஸ்ட் டேர்ம் 3 இருக்குது, ஃபஸ்ட் டேர்ம் 6x² இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 6 × 3 18, 6 3s are 18, இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ -18x² கிடைக்கும். இப்படி தானே? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது -18x² கிடைக்கணும். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கணும்? 7 கிடைக்கணும். ஸோ என்ன பண்ணணும்? நம்ம ஒவ்வொரு டேபிளாக போகணும். ஃபஸ்ட்டு 2 டேபிள்லேயே வரும். அப்படி தானே? 2x × 9x ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 18x² வரும். இதில் மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல போடணும். நான் 9க்கு போடுறேன், ஏன்னா 9க்கு போட்டால் தான் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2 + -9 வந்து -7 கிடைக்கும். அதனால நான் 9க்கு போடுறேன். சரியா? சாரி, டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கோ அது அப்படியே போட்டுருவோம், 6x². ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். அப்படி தானே? எக்ஸும் கேன்சல் ஆகும். இங்கே 3 டேபிளில் 3 3s are 9, 2 3s are 6. இங்கேயும் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இங்கே 1 2 3 2s are 6. இப்போ ரிமைண்டிங் இங்கே இருக்கிறத எப்படி எழுதணும்? நம்ம ஜீரோஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு டினாமினேட்டரில் இருந்து மேலே எப்படி எழுதணும்? டினாமினேட்டர்லேருந்து மேலே. அப்போது டினாமினேட்டரில் இங்கே என்ன இருக்குது? 3x இருக்குது, மேலே +1. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது? 2x இருக்குது, மேலே -3 இருக்குது. இப்போது 3x + 1 = 0. அப்போ இங்கே உங்களுக்கு என்ன ஆகும்? 3x = +1 = அந்த சைட் போச்சுன்னா -1 ஆகும். எக்ஸோட வேல்யூ -1/3 கிடைக்கும். இது ஒரு 0. நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க, 2x - 3 = 0 இருக்குது. அப்போ 2x -3 அந்த சைட் போச்சுன்னா +3 ஆகும். x = 3/2 கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ 1/3ங்கிறது ஒரு 0. அதே மாதிரி இன்னொரு 0 என்னது? x = 3/2. 2 zeros நமக்கு கிடச்சிச்சா? இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி தானே? நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணணும். ஸோ வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு சம் ஆஃப் ஜீரோஸ் = -b/a. ஸோ கிவன் ஈக்குவேஷன் எழுதி அதுலேருந்து ஏபிசியோட வேல்யூ எடுத்துக்கோங்க. கிவன் ஈக்குவேஷன் எழுதி x² -7x -3. ஸோ அதில் ஏபிசியோட வேல்யூ எடுத்திங்கன்னா a = 6, b = -7, c = -3. இப்போ சம் ஆஃப் zeros எனக்கு கிடச்சிது -1/3 + 3/2 = -b/a. மைனஸ் பியோட வேல்யூ -7 டிவைடட் பை ஏயோட வேல்யூ 6. ஸோ இப்போ இதில் டினாமினேட்டர் சேம் அல்ல. அப்போ என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் வந்துட்டு என்னது? 6. இப்போ எல்சிஎம் 6 ஆகணும்னா இங்கே என்ன பண்ணுவோம்? × 2 போடுவோம். இங்கேயும் நியூமரேட்டர் × 2 போடுவோம். அதே மாதிரி இங்கே டினாமினேட்டர் × 3 போடணும். சரி, இங்கே 6 வேணும்னா 3 × 2 தானே 6. அப்போ இங்கே × 3 × 3. இப்போது அப்போ நமக்கு என்ன கிடைக்குங்க? 2 + 9 டிவைடட் பை இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, -2 + 9 டிவைடட் பை எல்சிஎம் வந்து 6 = இங்கே மைனஸும் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். 7/6 இருக்கும். இங்கே -2 + 9 7/6 = 7/6. இப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ரெண்டு ஈக்குவலாக வந்துட்டா. ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ் முடிஞ்சிட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் = c/a. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்னால் என்ன பண்ணுவோம்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். நமக்கு ரூட்ஸ் என்ன கிடச்சிது? -1/3 × 3/2 = சியோட வேல்யூ இங்கே என்னது? நம்ம ஆல்ரெடி பார்த்து வச்சுக்கோம், -3. ஏயோட வேல்யூ 6. அப்போ -3 டிவைடட் பை 6. இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? -3 டிவைடட் பை 6 = -3 டிவைடட் பை 6. எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ரெண்டு ஈக்குவலாக வந்துட்டு இதை கேன்சல் பண்ணணும்னா கேன்சல் பண்ணி கூட நீங்கள் காமிச்சிக்கலாம். 1 3 2 3 6, 1 3 2 3 6. தட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும்? -1/2 = -1/2. ஹென்ஸ் வெரிஃபைட். அவ்வளோதான், முடிஞ்சிட்டு. ஸோ இதில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். பாய்.